அந்த நசரேயர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? திராட்சை தோட்டத்திலிருந்து வந்த எது பக்கமும் அவங்க போவாங்க. ரெண்டாவது, அவங்க தலை முடி நீளமா வளர்க்கணும், தலையில கத்தி வரணும். 3, செத்து போனா அப்பாவோ அம்மாவோ மனைவியோ சகோதர சகோதரியோ கிட்ட போக கூடாது. நசரேய பிரதி ஜனங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வரணும். வாசிங்க புலம்பலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. உங்களுடைய நசரேய. இந்த உயர்ந்த மதில் யார் தெரியுமா? எல்லாத்தையும் ரட்சிப்பு உண்டு, எல்லாத்தையும் ஞானஸ்நானம் உண்டு. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது இந்த உயர்ந்த மதிலாகிய பிரதிஷ்டை. அது என்ன? நசரேய பிரதிஷ்டை. நசரேயர்கள்னு ஒரு குரூப்பை கர்த்தர் அழைத்தார். அந்த நசரேயர்கள் என்ன செய்வாங்க தெரியுமாங்களா? திராட்சை தோட்டத்திலிருந்து வந்த எது பக்கமும் அவங்க போக மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க தலை முடி நீளமா வளர்க்கணும். பிறந்ததிலிருந்து அந்த நசரேய விரதம் காக்கப்படுற வரைக்கும் தலையில கத்தி வரக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது. 3, செத்து போனா அப்பாவோ அம்மாவோ மனைவியோ சகோதர சகோதரியோ கிட்ட போக கூடாது. நான் இப்படி சொல்றேன், இவங்க இப்படி பிரித்தெடுக்கப்பட்டு அந்த குரூப் இருக்கிறதுனால அந்த இஸ்ரவேல் தேசத்துல இது எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த தேசம் வலிமையாகும். எதிரிகள் சீக்கிரம் உள்ள நுழையவே முடியாது. அது எகிப்தா இருக்கலாம், பாபிலோனா இருக்கலாம், எவனா இருக்கலாம். நசரேயர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அடைக்கலமாயிருப்பார். திராட்சரசனா என்ன பாஸ்டர்? உலக கழிப்பு, வேர்ல்ட்லி பிளஷர். எப்போதுமே மனசுல நீங்க கேட்டு பார்க்கணும், வாலிபர்களும் சரி வயதானவங்களும் சரி, என்னை கழிப்பாக்குவது எது? வேதத்தை தாண்டி, ஜெபத்தை தாண்டி, துதியை தாண்டி எனக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமானால் அவைகள் எல்லாம் விளக்கப்பட வேண்டிய திராட்சரசம். ரெண்டாவது, நீ விளக்க வேண்டியது சவரகன் கத்தி. உன் தலையில சிந்தனை மாறணும். வேதம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டுல நீ விபச்சாரம் செய்தால் பாவம். ஒரு ஸ்திரீட்டு போய் நீ சேர்ந்தினாதான் பாவம். புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டினாலே டன். சிந்தனையில தோற்றங்களை பத்தி கர்த்தர் ஜெயிக்க முடியாது. பிசாசு பயப்பட மாட்டான். அதான் அவன் சொல்லுது, அங்க போய் இயேசுவின் நாமம் பவுலையும் அறிவேன், இயேசுவை அறிவேன். நீ யாரா? உன் சாட்சி எனக்கு தெரியாதாடா? நீ வாழ்ற வாழ்க்கை எனக்கு தெரியாதா? உன் சிந்தனை முழுசும் குற்றம், உன் சிந்தனை முழுசும் அழுக்கு. ஆனா இங்க வந்து நீ கர்த்தர் நல்லவர்னு நீ பிரைஸ் பண்ற இல்ல, நீ அதையும் ஜெயித்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லணும். ஒரு அல்லேலியா சொல்றீங்களா? 3வது, தீட்டு உள்ளது. செத்தது பக்கம் போக கூடாது. உங்க பக்கத்துல நிறைய பேர் தோத்து போவாங்க சிஸ்டர் பிரதர். முறுமுறுக்கிற கூட்டத்தில் இருக்காத, வாக்குவாதம் பண்ற கூட்டத்தில் இருக்காத, பரீட்சை பார்க்கிற கூட்டத்தில் இருக்காத, அவிசுவாச கூட்டத்தில் இருக்காத. இதெல்லாம் தோத்த கூட்டம். 60,400,000 பேர் கிளம்புனாங்க. கிளம்பும் போது உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஆண்டவர் கொடுத்தாரு? சேனைகள். சேனைனா யாரு? ஜெயிக்கிறவன். 40 வருஷமா வனாந்திரத்துல தோத்து 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 ஒரு இடத்துல செத்தே பண்ணான். 2 பேர் மாத்திரம் இந்த செத்தவன் மத்தியில நிக்கவே மாட்டான். அந்த 2 பேரும் தாண்டி 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 காலேப் தாண்டி தாண்டி ஓடிடும். காலேப் எங்க தெரியுமா பார்ப்பான்? அங்க உயிர் உள்ளவன் யாருன்னு பார்ப்பான். மோசேட்ட உயிர் இருக்கு, ஒட்டிக்கிறான். சபையில எப்போதுமே உயிர் பாஸ்டர் இருக்குது. பாஸ்டரோட கூட நீ ஒட்டி கொள்ளும் பொழுது, சத்தியத்தோடு கூட நீ ஒட்டி கொள்ளும் போது பரமகாணனுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு சொல்லுவார். உன் குடும்பத்துல நீ நசரேயனாரு, ஊழியத்துல நசரேயனாரு, சபையில பிரதிஷ்டை உள்ளவனாரு, நீ வாழ்ற இடத்துல நசரேயன். இதுதான் தனிநபர் பிரதிஷ்டை.